கலாச்சார வர தொடர்பா தொடர்ந்து வந்து இப்போ வந்து தமிழக காவல்துறை பெரிய மாற்றம் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து மாற்றம் செய்து ஒரு பிரயோஜனம் இல்லை. உண்மையிலேயே மாற்றம் ஏற்படனா ஸ்டாலினை தான் மாற்றணும். ஸ்டாலினை மாற்றினா தான் நாடே உருப்படும், இல்லைன்னா நாடு உருப்படாது. ஒரு ஒரு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? கள்ளச்சாராயம் விழுப்புரத்தில் வந்து பரக்காணத்துலேயும் செங்கல்பட்டுலையும் விற்கிறாங்க, 22 பேர் சாகுறாங்க. விழுத்துக்குள்ளோனா அரசு அப்போ விழிச்சிக்கல சார், உடனே நான் வந்து சர்வாதிகாரியாக மாறிடுவேன், இரும்பு கரம் கொண்டு அடக்கு ஒடுக்குவேன். எத்தனை முறை ஆய்வு செய்து காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எவ்வளோ பேரை நீங்கள் அதுக்கப்புறம் பிடிச்சிங்க? இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் இதோட 70 பேர் வந்து இறந்துட்டாங்க தகவல். இப்போ 70 தாண்டிடுச்சுன்றாங்க. அப்படி 70 தாண்டிட்டு பல பேர் இன்னும் வந்து கண் போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு நடைபெணமாக இருக்கின்ற ஒரு நிலைமை இன்னைக்கு கள்ளச்சாரத்தில். அந்த நேரம் பார்த்து உடனே தமிழ்நாடு ஃபுல்லாக ரைடு, இத்தனை லிட்டர் நாங்கள் ஊரில் அழிச்சோம், இவ்வளோ பேரை பிடிச்சேன்னு. சரி, இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்குது. இப்போ நேற்று கூட நம்முடைய அருமை சகோதரர் சண்முகம் பேட்டி கொடுத்தாரு. விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடத்துகிற இடத்துலயே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கள்ளச்சாரம் குடிச்சு முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க இன்னைக்கு. அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு யாரும் வந்து ஒரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய அந்த பேச்சை வந்து யாருமே பொருட்படுத்துறதா இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசு இருக்குன்றதா ஒரு சந்தேகம், ஒரு நாட்டில் வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிறதா சந்தேகம், நாட்டில் வந்து ஒரு உள்துறை இருக்கிறதா சந்தேகம். அப்படி வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்களுடைய எண்ணமே தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டால் போதும், அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசு கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? 2 விஷயம் எதிர்பார்க்கிறாங்க. ஒன்று அடிப்படை கட்டமைப்பு வசதி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து தர வேண்டியது அரசுடைய பொறுப்பு. ஆனால் இந்த 2 விஷயத்திலையும் இந்த அரசு பொறுத்தவரை தோல்வி. அடிப்படை கட்டமைப்பு வசதி நிர்வகிக்கிறது தோல்வி, சட்ட ஒழுங்கு பராமரிக்கிறது தோல்வி. இப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு நாட்டில் முதலமைச்சர் சொல்ல முடியும்? எப்படி வந்து ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா வந்து ஒரு முதலமைச்சர் இல்ல, அரசு இல்ல, ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பொதுமக்கள் தாங்களை காப்பாத்திட்டு கொண்டா அதான் சிறந்த வழி. பாஜக மாநில தலைவர் தொடர்ந்து வந்து வேஷ்டி கட்டின்னு மீடியா முன்னாடி பேசுறதுக்கு ஜெயக்குமார் காலன்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொல்ல லுங்கி கட்டின்னு பேசுறாங்க. நான் எப்போதுமே வேஷ்டி கட்டி தான் பேட்டி கொடுக்குறேன். சரி, நான் என்ன சொல்றேன், லுங்கி ஒரு என்ன அவமதிக்கப்படுகின்ற ஒரு ட்ரெஸ் அது. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். இன்னைக்கு இஸ்லாமியர் கட்டுறாங்க, மலேசியாவில் கட்டுறாங்க, சிங்கப்பூரில் கட்டுறாங்க, உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் கட்டுறாங்க. ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வீட்டில் எல்லாம் மேக்சிமம் லுங்கி தானே கட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு லுங்கி கட்டுறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமரியாதை சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான. அதாவது எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்போ தற்போது அந்த அண்ணாமலை என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்போ செல்வ பிறந்தங்க மேலே ஏறி போச்சு. ஆனால் நான் என்ன சொல்றேன், லுங்கின்றது ஒரு ட்ரெடிஷனுக்கு, அதை போய் பங்கப்படுத்தக்கூடாது. நான் இவரை மாதிரி நான் கொச்சையா சொல்லணும்னா நைட்டி போட்டு நான் சுத்துறது கிடையாது நான்.